ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சியாஸ் டைரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹார்ஷூ நெக்கோட ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸுக்குரிய பேட்டர்ன் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன், கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு 34 சைஸ் செஸ்ட் ஒன்று உள்ளவங்களோட ப்ளவுஸ் இது. நீங்கள் இப்போ தொடர்ந்து வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறேன், லைனிங்கில் நான் வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அலவன்ஸ்லாம் விட்டு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராலாம் விட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வெயிஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சேம் அதே தான் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் நம்ம வந்து இந்த பிரின்சஸ் லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் கரெக்டாக விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்குக்கும் அதே மாதிரி தாங்க ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு போர்ஷன் இருக்கலாங்க. ஸோ அதுவும் அதே மாதிரி தாங்க வெயிஸ்ட் ரவுண்டுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச், சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச். நான் ஆல்ரெடி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ளவுஸ் நான் கட் பண்ணுறேன். ப்ளவுஸ்க்கும் அதே மாதிரி தான் சைடில் ஜாயின் பண்ணுற அந்த லூஸுக்காக ஒரு 1.5 இன்ச் நான் விட்டுருக்கேன். ஏன்னா ப்ளவுஸ் நம்ம 1.5 இன்ச் தான் விட்டுருந்தோம். ஸோ அதே தான் நான் விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாச்சஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நாச்சஸ் போடணும், அதில் நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணுறப்போ அது வசதியாக இருக்கும். கரெக்டாக அந்த நாச்சஸும் வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் உள்ளே தள்ளி கட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஷேப்புக்காக அது கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறோம். லைனிங் மெட்டீரியலில் வந்து 2 பேக் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண லைனிங்கை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணுற வித்தியாசமாக கட் பண்ணுவோம். பிரின்சஸ் கட். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் கட் பண்ணுறப்ப கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும், அதை வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவுக்கு வந்து ஃபேப்ரிக் பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக வச்சு இதில் வச்சு நமக்கு கரெக்டாக துணி பத்துதுன்னு சொல்லி பார்த்து வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு ஸ்லீவ் எல்லாத்துக்கும் கரெக்டாக கிளாத் இருந்தது. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நான் கட் பண்ணுறேன். இது லினன் ப்ளவுஸ், இது சாரியோட ப்ளவுஸ். இது ரொம்ப சாஃப்டாக இருந்தது, நல்ல குவாலிட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் நெக்கு தான் நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக் வச்சு அட்டாச் பண்ணுறோம். அந்த கரெக்டாக அந்த கிளாத்தோட எட்ஜில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வரலாம். கரெக்டாக பெல்ட் பின் வச்சு வந்து பின் பண்ணிக்கோங்க. சைட்லேயே தையல் போட்டுட்டு வாங்க. நீங்கள் வந்து நெக்கு வந்து மேலே லைனிங் வச்சு டர்ன் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் அப்படி பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படி பண்ணலை. நான் எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் கொடுத்து நான் வந்து ஹெம்மிங் பண்ணி நான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் உள்ளே தான் நான் லைனிங்கை நான் அட்டாச் பண்ணுறேன். சேம் அதே தான் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் நம்ம வந்து லைனிங்கை வந்து உள்ளே வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோம். பொறுமையாக கொஞ்சம் இந்த கர்வ்லலாம் கொஞ்சம் நீட்டில் ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைனிங்கையும் அந்த மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைட் போர்ஷன் அட்டாச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த டுட்டோரியல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும்னா சொல்லுங்கள், மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் நான். சேம் எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் அதுலேயும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்லீவ் ஓப்பனில் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் மேலே வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக்கு மேலே வந்து நான் லைனிங் வச்சு நான் டர்ன் பண்ண போகிறேன். ஸோ
அது கரெக்டான இடத்துல அந்த வச்சு மார்க் பண்ணி அதில் பெல் ஃபிட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச்லாம் போட்டுக்கோங்க, அப்போ தான் தையல் விடாமல் இருக்கும். இப்போ அதை டேர்ன் பண்ணி அதுக்கு மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அதை ஃபோல்ட் பண்ணுறப்ப நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். எட்ஜிலே போடுங்க. இப்போ அதை டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிட்டு அகெயின் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அது மேலே நல்ல எட்ஜில் தான் போடணும். இது அப்போ தான் அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த கிராஸ் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அது ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக போடுங்க. போட்டு திருப்பி அகெயின் திருப்பி உள்ளே நம்ம அதை ஒரு தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் கையை வச்சு நீ விட்டு நீங்கள் ஸ்டிச் போடுங்க. சில எடுத்து தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸஸ் ஆகிற ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் மீன்ஸ் அந்த லைனிங்கையும் நம்ம அந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃப்ரண்டில் உள்ள அந்த பிரின்சஸ் லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ கோட்டிங் தான் நம்ம அலவன்ஸ் விட்டுருந்தோம். ஸோ கரெக்டாக அதிலேயே ஒரு ஸ்டிச் போடுங்க. எக்ஸ்ட்ரா விட்டோன்னா சைடில் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ நம்ம அலவன்ஸ் விட்டுருக்கோமோ அந்த அளவுலேயே நீங்கள் வந்து தையல் போடுங்க. அந்த கேர்வாக வர்ற அந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ ஸ்டிச் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ண ஓவர்லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ள நம்ம வீ பட்டியில் தை போடலாங்க. ஸோ அதில் ஒரு டாட் பிடிக்கணும். இதில் அது ஒரு 1/2 இன்ச் பிடிக்கணும். 1/4 இன்ச் 2 சைடும் வச்சு 1/2 இன்ச் வர மாதிரி சென்டர்லேருந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டு அதில் டாட்டை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைடில் நம்ம ஆம் ஹோல் இருக்கலாங்க. ஸோ அதுக்கு நேர கீழே வந்து அதில் ஒரு 1 இன்ச் அளவில் நீங்கள் வந்து ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டாட் கூட பிடிக்கலாம். அது ரொம்ப அழகாக தான் இருக்கும். பாருங்கள் பேடல் ப்ளவுஸ் மாதிரி இவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷேப் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம 2 சைடும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம டாட்லாம் பிடிச்சாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அதே மாதிரி நான் எந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டுருக்கோம் அளவு அந்த அளவில் 1/4 இன்ச் தான் நம்ம மேலே ஷோல்டர் நான் விட்டுருந்தேன். அந்தளவு கரெக்டாக அந்த மார்க்லேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஸ்டிச் போட்டுட்டு ஒன்று நீங்கள் வந்து ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வி பட்டி அந்த ஹூக் பட்டி எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ் கிளாத் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வி பட்டியில் வந்து வி ஷேப்லேயும் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஐ பட்டி அந்த நம்ம த்ரெட்டில் நம்ம பண்ணுவோம்லாங்க ஸ்டிச் பண்ணுவோம்லாங்க அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஹூக் பட்டி நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் திருப்பி மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. திருப்பி அதை அப்படியே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி மேலே ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதில் நீட்டாக இருக்கு பாருங்கள். இப்போ
பார்த்தீங்கன்னா நெக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் வந்து நெக் பீஸ் கொடுத்து கிராஸ் பண்ணி நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டோ ஸ்லீவில் நம்ம நாச்சஸ் போட்டுடலாங்க. ஸோ அதை கரெக்டாக சென்டரில் வச்சு நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள். அப்போ நீட்டாக இருக்கும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடில் உள்ள டாட் பிடிக்கிறோம். நம்ம வந்து 1 இன்ச் விட்டுருக்கலாங்க 2 சைட்லையும் பேக் சைடில். ஸோ இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிஸ்ட்டில் நீங்கள் ஒரு அதை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை நீங்கள் வந்து எக்ஸஸாக கிளாத் கொடுத்து நீங்கள் டேர்ன் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. சேம் அதே தான் ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணி 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவு நம்ம வந்து உயரம் வச்சுருக்கோமோ ஸோ இது பார்த்திங்கன்னா 13.5 எக்ஸஸாக உள்ளதை நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இந்த பேக் சைட் டாட் பிடிச்சாச்சு. அப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து பேக் சைட் ஃபினிஷ் பண்ணிடலாம். அது சேம் அதே தான், ஃப்ரண்ட் சைடு அதே மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீட்டான ஃபினிஷில் ஒரு அழகான ஒரு ஹார்ஷூ ஷேப்பில் உள்ள ஒரு நெக். இது எலகண்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து நெக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக வைக்கணும்னு வச்சுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டு எப்படி வைக்கணும் வச்சுக்கலாம். இவ்வளோ நீட்டான ஃபினிஷ் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸில் டிசைன் பண்ணணுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து பேட்டர்ன்லாம் போடணும் உங்களுக்கு அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த மாதிரி பேட்டர்ன் உள்ள ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கும், இல்லை பேட்டர்ன் போடணும் அதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.